வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம கார்த்தி வந்திருக்கான். எஸ் கார்த்தி ஆஸ் யூஷுவல். ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு வந்தனால நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. கரெக்ட். நம்மளும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிருப்போம். இதுக்கு ரிலவெண்ட்டான நிறைய லீடு வந்து இப்போ கண்டிப்பாக கார்த்தி கொடுப்பான். மெயினாக வந்து என்னென்னா, சரி எக்ஸினாஸ் 2500 எஸ் என்னதான் அது, என்ன நிலைமையில இருக்குது இப்போ? அது ஒரு வழியாக சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய சைலண்டாக ஒரு மதியானம் போல் ஒரு நாள் 2 நாள் முன்னாடி எக்ஸினோஸ் 2500 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறது, நிறைய கஸ்டமர்ஸ், நிறைய அவங்களோட கிளையண்ட்ஸ், டிஎஸ்எம்சி ஆகட்டும், சண்டை, நிறைய ப்ராஃபிட் லாஸ், அப்படி இப்படி போய் எல்லாம் லாஸ் ஆகிட்டு ஒரு வழியாக இந்த வாட்டி எப்படியாவது புஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எக்ஸினோஸ் 2500 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிளான்ஸ் என்னன்னா அதே SF3 நோடு தான், சாம்சங்கோட செகண்ட் ஜென்ரேஷன் நோடு. இதுதான் வந்து லாஸ்ட் 1 இயராக நம்மளும் பேசிகிட்டே இருந்திருப்போம், வருதுன்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நோடு கேட்டிங்கன்னா இந்த வாட்ச்ல இருக்கும்ல W, அதுதான் ஃபர்ஸ்ட். அதுவே ஒரு W1000 வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு நல்லா இருந்தது. அதுக்கு அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன் இன்னும் நல்லா இருக்கும்ட்டு எதிர்பார்த்தது. S25 சீரீஸ்க்கும் நம்ம எக்ஸினோஸ் 2500 வருதும். பட் அது அந்த லெவல்ல இல்ல. MH டிவிஷன் நாங்க ஒன்னு நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கு. ஈல்ட் ரேட் அப்பலாம் ரொம்ப கேவலமா இருந்தது. இப்போ எவ்வளவு வந்து 40% இருக்கு. 40%. இப்போ என்னன்னா அதான் கூகுளும் இப்போ சாம்சங் விட்டு போயிட்டதுனால அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை. எப்படியாவது திரும்பியும் ஒரு லெவலுக்கு வரணும், நாங்கள் எங்களாலையும் முடியும், நாங்களும் இருக்கோம், அந்த ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த எக்ஸினோஸ் 2500. ஆனால் ஒரு வழியாக கூகுளை வச்சுட்டீங்க. கூகுள் வந்து இப்போ வெளியில் போனதே பெரிய இன்சிடென்ட் உள்ள. ஸோ சாம்சங்குள்ளேயே வந்து அது வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட்னே மாற்றிட்டாங்க. கூகுள் இன்சிடென்ட் அப்படின்ட்டு, அதான் கூகுள் இன்சிடென்ட் அப்படின்னு போட்டு எல்லாருக்கும் நியூஸ்லாம் போய் அதுக்கெல்லாம் என்ன, ஏன் வந்து இப்படி அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா உனக்கு தெரியாத, ஒரு பிக்சல் ஃபோன் வாங்கி யூஸ் பண்றா என்ன அப்படின்னு வேண்டியதானே. நெட்வொர்க் ப்ராப்ளம், அது ஹீட்டிங் ப்ராப்ளம், இதெல்லாம் வந்து எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இப்போ வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவ் வச்சு 7, அதாவது பிக்சல் 6A 7 இந்த மாதிரியான சீரீஸ்ல ஆரம்பிச்சு 8, 9 வரைக்கும் டென்சாரை இவ்வளோ கூலாக ரன் பண்ண வச்சதே ஒரு பெரிய சாதனை தான். ஆமாம். அப்போ எனக்கு சாம்சங் மேலேயும் ஒரு கடுப்பு வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது. SoC நீயே எல்லாம் பண்ற, அப்புறம் உன்னால ஏன் அதை ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்ண முடியல? நாங்க வந்துட்டு 100 ஸ்கோரே கேட்கலையடா, நாங்க நேடா கேட்டுட்டு இருந்தோம். எனக்கு வந்து 3 மில்லியன் கேட்ட இதுவே சரியில்லை. அதுக்கு மோடம்ல என்ன கை வச்சாங்கன்னு தெரியல. அதே மோடம் தான் சாம்சங்லயும் இருக்கு, நல்லா இருக்கு சில இடத்துல. பட் கூகுள்ல மட்டும் என்ன ஆயிடும்னு தெரியாது, ஒரு டிஃப்ரெண்ட் மோடமா மாறி. இல்லை, இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சம்பவம் பார்த்தேன்டா, என்னோட பர்சனல் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். நான் வந்து பிக்சல் 9A யூஸ் பண்ணுறேன், அப்புறம் பிக்சல் 9 Pro யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்துலேயுமே வந்து மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரஸிவ் போட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு 5G கவரேஜ் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் நம்ம ஊரில் 5G கவரேஜ் பெட்டராக இருக்கலாம், அது வேற ஒன்று. 5G பார்த்தேன், 5G வந்து Android 16 ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், நிறைய கவரேஜ் வந்து பண்ணணும், அந்த மோடம்க்கு வந்து நிறைய இன்புட்ஸ் உள்ளே வரணும்ட்டு அந்த ரீவொர்க்கும் நடந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் அப்டேட்டில் வந்திருக்கும் நம்மளுக்கு. ஆமாம், இது எனக்கு இப்போ எந்த அளவுக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, முன்னெல்லாம் இருந்ததோட கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு. இப்போ 5Gலேயே இருக்கிறனாலேயே என்ன ஆயிடுது, டிவைஸ் வந்து தேவையில்லாம வார்ம் ஆக மாட்டேங்குது. முன்ன என்ன ஒன்னா 5G தொட்டு 4Gக்கு போயிடும், 5G தொட்டுட்டு திரும்ப 4Gல போய் விழுந்துரும். அதுல எனக்கு எந்த அளவுக்கு வருத்தமா இருந்ததுன்னா, இப்போ அன்லிமிடெட் 5G அப்படின்னு ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிக்சல் வந்து ஒரு சாபக்கேடா இருக்கும். ஏன்னா அன்லிமிடெட் 5G ஒர்க் ஆகாதே, அதுதான் இருக்கிற டெய்லி 2GB டெய்லி 3GB காலி பண்ணி விட்டுரும். 4Gலயே மாட்டிக்கும். அப்புறம் 4Gலயும் பிரச்சனை என்னன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி, இப்போ நம்மளோட கேள்வியா அப்போ அதுவாக தான் இருக்கும், எதையாவது ஒழுங்கா நீ பண்ணலாம்ல. 2500ல நீ 2400 பண்ணதா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒன்று ஒழுங்கா நீ பண்ணியிருந்தேன்னா உன்னை விட்டு யாரும் வெளில போகிறது கிடையாது. உன்னை விட்டு வெளில பயந்து தெரிச்சு ஓடுறாங்கன்னா அப்போ ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். எஸ், அது இப்போதான் வந்து இவ்வளோ அடி வாங்கின அப்புறம், இத்தனை செருப்படி பட்டப்புறம் இப்போதான் தெரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ சாம்சங் கிட்ட இருந்த குவால்கம் போயிடுச்சு ஃபர்ஸ்ட், நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். 8 Gen 1ல நம்மளுக்கு கொடுத்த. நெக்ஸ்ட்டு AMD ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு NVIDIA வந்து RTX சீரீஸ். ஸோ நம்ம முன்னாடி வந்து RTX 30 சீரீஸ்லாம் வந்து இதில் தான் வந்திருக்கும், சாம்சங் ஃபேப்ரிக் 6 nm நோடு. இப்போ அவங்களும் போயிட்டாங்க. 40 சீரீஸ் போயிடுச்சு, 50 சீரீஸும் TSMC போயிடுச்சு. மேபி நெக்ஸ்ட் இயரும் TSMCல தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அப்போ எவ்வளோ பிஸியாக இருப்பான் TSMC. ஒரு கம்பெனி தான் இப்போ வந்து செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் இந்த இடத்துல எடுத்தா 70 to 80% ஒருத்தன்ட்ட தான் போகுது. அது எல்லாமே TSMC தான். இதுல ஜோக் என்னன்னா, நம்ம இன்டெல் பையப்புலையும் இப்போ TSMC தான் அல்ட்ரா சீரீஸே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிலைமையில இருக்கும்போது
இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதில் நெக்ஸ்ட் இவங்களுக்கு இம்பாக்ட் ஆனது கூகுள் தான். கூகுள் வந்து வெரி க்ளோஸ் டு சாம்சங். அவங்க 2 பேரும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி சொல்லலாம். நம்ம வேற ஓஎஸ் ஆகட்டும், இல்லை இன்னி வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நிஜமா அது வேற ஓஎஸ்லேருந்து கூகுளில் பாதி நடக்கிற ஃபீச்சர்ஸுமே கூகுள் ஈவெண்ட்லேயே சாம்சங் ஃபோனை தான் வச்சு ஏஐ ஃபீச்சரே காட்டுவாங்க. ஆமாம், அது ஒரு ஜோக்கு. பட் அதுதான் இப்படி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ கூகுள் வந்து இப்போ சாம்சங் கிட்ட ஃபேப்ரிகேஷன் பண்ணலை. நெக்ஸ்ட்டு அவங்க அந்த கோர் இது எக்ஸினோஸையும் எடுத்துக்கல. ஸோ டோட்டலாக இப்போ ஃபுல்லாக கைவிட்டு போனதுனால இது ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆகிட்டு அதெல்லாம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இல்லை சொல்லுவாங்க தெரியுமா, இப்போ உனக்கு ஒரு சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வையேன், ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10ல் யாரோ 2 பேர் உனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அப்போது இருக்கலே க்ளோஸாக இல்லாதது யாரோ இந்த சோலார் சிஸ்டம்ல மாதிரி தான். சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த புல் கம்மியாச்சுன்னா இருக்கலே லாஸ்ட் ரிங்ல சுத்துறது வெளில போயிடும். அப்படியே அந்த மாதிரி வந்து நீ சரியில்லைன்னும் போது ஒவ்வொருத்தனா கலந்துனே இருந்தான். இருக்கலே க்ளோஸா அவன் கூட இருந்தான் ஒருத்தன். அவன் வியர்ஓஎஸ்க்கு வரான், வாட்ச்ல என்னடானா 2 பேரும் க்ளோஸா இன்டகிரேட் ஆறீங்க, எல்லாத்துலயும் இன்டகிரேட் ஆறீங்க. டிவைஸ் லெவல்ல ஆண்ட்ராய்ட்ல உள்ள ஆப்ஷன்ல இருந்து எல்லாத்துலயுமே இன்டகிரேட் ஆகுது எங்களால பார்க்க முடியுது. எஸ்ஓசிலையும் அப்படிதான் இருந்தது. அதுல இருந்து ஒருத்தன் கிளம்பி ஓடுறான்னா எவ்வளவு பெரிய மிஸ்டேக் இருக்கும். அப்படிதான் இருந்தது. ஜனவரியில நவம்பர் லாஸ்ட் இயர் நவம்பர்ல நான் வந்திருப்பேன். ஸோ அப்போ ஒரு வீடியோ பண்ணியிருக்கும் போது நம்ம என்ன பேசியிருப்போம், கம்ப்ளீட்டா ஆர்கனைசேஷன் லெவல்ல ரீஸ்ட்ரக்சர் ஆக போகுது அப்படின்னு தான் போட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பண்ணது தான் இந்த இது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு, இந்த டீம் எப்பவுமே செமிகண்டக்டர் டிவிஷன் மேல டெய்லி வீக்லி வந்து ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கும். என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன அப்டேட்ஸ், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஃபைனலாக வந்து இப்போ இந்த எக்ஸினோஸ் 2500 எப்படியாவது டிப்ளாய் பண்ணணும். ஸோ இது டிப்ளாய் பண்ணுறது எதுனா ஜஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் என்னன்னா அவங்க எல்லாருமே SF2க்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் 2 nm நோடு. எப்படி டிஎஸ்எம்சி இப்போ எல்லாருக்கும் லைனில் நின்றுட்டு இருக்காங்களோ, சாம்சங்கும் வந்து 2 nm ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸினோஸ் 2600ம் அதுவும் ரெடியில் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இந்த இயர் எண்டில் அதுவும் முடிஞ்சிடும். அது வந்து LSI டிவிஷன் வந்து லே அவுட்லாம் போட்டு முடிச்சிருவாங்க ப்ளூ பிரிண்ட். இதுக்கப்புறம் 2 nm ஈல்டு பொறுத்து வருமா வராது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன்ல 40-50% ஈல்டு வந்துருச்சுன்னா கையிலே பிடிக்க முடியாதுல்ல, தலைவங்களை பிடிக்கவே முடியாது, கையிலே பிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரே குதி தான். அப்படி வந்து அது பெட்டரான அவுட்டும் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்களேங்க. எனக்கு எப்படின்னா திரும்ப ஒரு கம்பேக் கொடுத்தாகணும், இல்லாட்டி மோனோபோலி ஆயிடும். ஆமா, இப்பயே கேவலமா இருக்கு. போறப்ப 2 nm ஃபுல் மோனோபோலி TSMC தான் இருக்கு. நாட் ஈவன் நம்ம தெரிஞ்ச கம்பெனிஸ், நம்ம குவால்காம் ஆகட்டும், இன்டெல் ஆகட்டும், NVIDIA ஆகட்டும், AMD ஆகட்டும், இவங்கலாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸ், இந்த ஸ்மார்ட் போன் ஆகட்டும், PS5 இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுதுனால நம்ம இதை பத்தி பேசுறோம். பட் இதை தவிர AI ஆக்சிலரேட்டர்ன்ட்டு NVIDIA ஒருத்தன் வச்சிருக்கான். அவன் வந்து ரெடியா நிக்கிறான். இப்போ அவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 2 nm இப்போ நிறைய இது கொடுக்கணும். எல்லாருமே இந்த 2 nm நோடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பைலட் ரன் வந்து நம்ம ஏப்ரலில் நடந்தது. April 1 வந்து பைலட் பேட்ச். ஸோ எப்படி TSMC வந்து அவங்க பிளான் இருக்கணும், எல்லா நோடுமே சேஞ்ச் ஆகும்போது இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபஸ்ட்டு லே அவுட் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் டேரெக்டாக 2 nm போட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. அந்த டெஸ்டிங்கில் பைலட் ரனில் பார்த்ததுல எல்லாருக்குமே ப்ராமிசிங்காக இருந்திருக்கு. 3 to 2 போகிறது வந்து டிஃப்ரென்ஸில் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ டிரான்சிஸ்டரோட இது வந்து நம்ம பேசியிருப்போம், GA ஃபெட்டுக்கு போகுது, கேட்டரு ட்ரெடிஷ்னல் ஃபின்ஃபெட்லேருந்து இப்போ GAக்கு மாறுறோம். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக எஃபிஷியன்சி எல்லாமே பயங்கரமாக இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே 2 nm தான் வெயிட்டிங். நம்ம PS6 ஆகட்டும், நெக்ஸ்ட் வர Xbox ஆகட்டும், எல்லாருமே இப்போ அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ நெக்ஸ்ட் 2 nm இப்போ இந்த இயர் எண்டுக்குள்ளே ஒரு 30,000 40,000 வேஃபர்ஸ் கிட்ட வெளியில் வரும். வந்துச்சுன்னா ஆப்பிள் அதெல்லாம் போய் நின்றோம். இங்கே நம்ம TSMCல வேற நம்ம இவன் வந்துடுவான், NVIDIA அவனோட AI ஆக்சிலரேட்டருக்கு வந்துடுவான். குவால்கம்மும் மீடியா டெக்கும் இப்போதைக்கு ஹோல்டு, ஏன்னா அவங்களுக்கு கிடைக்காது ஸ்லாட்டு. அவங்க வந்து நெக்ஸ்ட் இயர் வர போகிற 8 Elite 2வும் சரி, Dimensity 9500ம் சரி, ரெண்டுமே அதே N3Pல போகும். இல்லைன்னா N3 இப்போ இருக்கிற N3 நோட்லேயே தான் இருக்கும், 3 nm நோடில். N3P போச்சுன்னா உங்களுக்கு மேபி இது இம்ப்ரூவ் ஆகும், பேட்டரி பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அது பர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைலாக வரும். எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி தான் Agent 2 வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஆச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வர SoC வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லாமையும் இந்த வருஷத்தோட 8 Elite இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பேட்டரி சைடில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் TSMC பிளான் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதில் இன்னொரு கூத்து, நம்ம சாம்சங் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஸ்னாப் டிராகனோட ஜோடி பிரதரில் அவரும் அங்கே ஈவெண்ட்லேயும் அவங்க கூட போயிடுவோம் அப்பப்போ. ஸோ அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா 2 nm நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம், ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது, உங்களோட ஸ்னாப் ட்ராகன் ஃபார் கேலக்ஸி வெர்ஷனை எங்களோட 2 nm நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அதையும் கேட்டிருக்காங்க.
போடு. தலைவன் வந்து இதுல ஏதாவது நல்லதா நடந்ததுன்னா அது வந்து வின் மாதிரி ஆயிடும். ஏன்னா குவால்காம் கிளக்கிறதுக்கு எதுவும் இல்ல. ஏன்னா இது உன் தலையெழுத்து. நான் வெளில போயிட்டு நாளை பின்ன குவால்காம்ல வந்து ஸ்னாப்டிராகன் ஃபார் கேலக்ஸி நல்லா இல்லைன்னு சொன்னா அதை பண்ணது சாம்சங் தாங்க, அங்க கேட்டுக்கோங்கன்னு போயிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. இப்போ பிரச்சனை இல்லை, இப்போ இதுதான் பிளான். அவங்க 1.4 போகலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பிளான் வச்சிருந்தாங்க சாம்சங். அது எல்லாமே இப்போ ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக குரூப்பில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். 1.4 நேனோமீட்டர்லாம் இப்போ எதுவுமே பிளான் இல்லை. அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கேயே கொண்டு வந்துட்டாங்க. எல்எஸ்ஐ டிவிஷனையும் இப்போ க்ளோஸாக வந்து 2500 2600 வந்து அங்கே ஃபவுண்ட்ரிலேயே வச்சு எவ்வளோக்கு இன்டர்கிரேட் பண்ண முடியுமோ எல்லாமே யூனிசனாக. முன்னாடி தனித்தனியாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாரையும் ஒன்று கொண்டு வராங்க. அப்படிதான் இதுதான் வந்து இதுக்கு கான்டெக்ட் பெஸ்ட்னு நம்ம சொல்லலாம். சோனி கேமரா டிவிஷன் தனியா இருக்கும், ஆக்சுவல் கேமரா டிவிஷன், அதாவது ஃபோன் கேமரா டிவிஷன் தனி, ஆக்சுவல் கேமரா டிவிஷன் தனி. அப்புறமா ரெண்டும் merge ஆகி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற எக்ஸ்பீரியா சீரிஸ் ஃபுல்லாவே அந்த ப்ரோ லெவல் கேமரா. நீங்க வந்து அந்த கேமரா ப்ரோ, வீடியோ ப்ரோலாம் பார்க்குறோம் இல்லையா, சினிமா கேமரான்னு, அது எல்லாமே இப்படி தான் வந்துச்சு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிஜமாவே தனித்தனியா இருந்தா என்ன எடுத்து தெரியுமாங்க, அவங்களுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும். ஆமா, எல்லாமே இது வந்து எப்படின்னா எல்எஸ்ஐ வந்து இப்போ எக்ஸினாஸ் வந்து பண்றாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு ரேட்டு, இவங்க ஃபவுண்டரி பண்றாங்கன்னா இவன் அந்த வாங்குறதுக்கு ஒரு ரேட்டு, இவன் ஃபவுண்டரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ரேட்டு, இவங்க 2 பேர் பண்ணி முடிச்சு ஃபவுண்டரியிலேருந்து இப்போ அது எம்எக்ஸ் டிவிஷனுக்கு போகுனா அவன் ஒரு ரேட்டு. ஸோ ஒரே கம்பெனி தான், ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே தனி டிவிஷன், தனி கம்பெனி மாதிரி இது. ஸோ அதுதான் இப்படி தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் இவங்களுக்கு இப்போது மெமரியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மெமரிலையும் இவங்க கோட்டை விட்டானுங்க. 2020 ஏஐ பூம் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்ம என்விடியா வச்சுக்கிட்டு. அவர் அப்பவே கணக்கு போட்டார், ஏஐ ஒரு நாள் பயங்கரமாக ஆகும்பா அப்படின்ட்டு. ஆனால் இவருங்க கண்டுக்கவே இல்லை. ஒரு லிமிட்டட் மார்க்கெட் தான், இதை வச்சு எங்களுக்கு ரொம்ப தேவையில்லை. அப்போ நம்மளுக்கு டிடிஆர் போயிடுச்சு, DDR4 பயங்கரமாக போயிட்டு இருந்தது. உண்மை. DDR4ல 3600 MHz 4800ன்னு DDR5 வந்துட்டு இருந்தது. ஸோ நாங்கள் வந்து கன்சியூமர் மார்க்கெட்டே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க HBM மார்க்கெட்டை. பட் அந்த அளவுக்கு பண்ணல. அந்த நேரத்தில் நம்ம பயப்புள்ள மைக்ரானு, ஸ்கை ஐனிக்ஸ் எல்லாம் வந்துட்டானுங்க. அவங்களோட இப்போ எல்லா HBM மாடியூலும் ஏஐ ஆக்சிலேட்டர்ல இருக்கு. இவர் உட்காந்துருக்காரு இப்போ தலையில துண்டு போட்டு. இவங்களே வந்து மைக்ரானோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ S25 சீரிஸ் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஃபுல்லா வந்த எல்லா DDR5 ரேமுமே மைக்ரான் தான். அப்போ பாருங்க, அதான் இது சில சமயங்கள் என்னன்னா இவ்வளோ பெரிய பிராண்டு எனக்கு எல்லாத்துக்கும் நம்ம இப்போ சாம்சங் வந்து இந்த மாதிரி இவ்வளோ குறைகளை செக் வைக்கிறது நம்ம தலைவன் எம்எக்ஸ் டிவிஷன் தான். இவங்க கையில் தான் கடைசியாக எல்லாமே ஃபோனுன்ற லான்ச் ஆகிறது இவங்க கையில் தான் இருக்குது. ஃபோனு, லேப்டாப் ஆகட்டும், உங்களோட நெக்ஸ்ட்டு வாட்சஸ் ஆகட்டும், எல்லாமே எம்எக்ஸ் டிவிஷன் தான் ஃபைனல். இது பார்ட்ஸ் பிக் பண்ணணுன்னா Q4ல பிக் பண்ணுவாங்க ஃபோனுக்கு. அந்த டைமில் சொல்லிவிடுவாங்க, உங்கள் என்னையா எக்ஸினஸ் இது, அங்கே பாரு ஒரு 80 லிட்டர் போயின்னு இருக்கான், அங்கேயே முடிஞ்சிடும். அப்புறம் நம்மளுக்கு ரிப்போர்ட் வரும், மீடியாவில் ஆர்டிக்கல் வரும். லைக் சாம்சங்கோட ஓன் இதுலயே வந்து சாம்சங்கோட எக்ஸினாஸ் யூஸ் பண்றது தயங்குறாங்க. அதனால ஃபவுண்டரி டிவிஷன் வந்து வெரி அஷேம்டு அப்படின்ட்டு. இந்த மாதிரி 990க்கும் வந்தது எக்ஸினாஸ் 990. நம்ம இன்னி வரைக்கும் மறக்க முடியல. 990 என்ன பெரிய பிரச்சனையாச்சுன்னா அதேதான் 2019 to 20 இப்போ ஷிஃப்ட் ஆகும்போது இதே பிரச்சனை தான் ஆச்சு. 990 சரியா இல்லைன்னு கொரியாலேயே 865 வந்தது. அப்போ என்ன ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு மீடியாவில் ஆர்டிக்கலில் வந்ததுன்னா அதுதான், சாம்சங் ஃபவுண்டரி இஸ் வெரி அஷேம்டு. இந்த மாதிரி ஓன் கண்ட்ரிலேயே அவங்களோட ஓன் எஸ்ஓசி வரல, அவங்களோட ஓன் ஃபோனில், பட் ஸ்னாப்ட்ராகன் 865 வந்திருக்கு அப்படின்ட்டு. அங்கே ஆரம்பிச்ச பிரச்சனை நம்மளுக்கு ஜூன் ஜூலை வரைக்கும் போய் அப்பயே சூதான். எனக்கு என்னன்னா அன்னைக்கே வந்து நமக்கு ஒரு ஸ்டார்ட், ஒரு பெல் அடிச்சிருக்குது, கெட்ட பெல்லு. அப்பயே அவனுக்கு உசாரா இருக்கணும். அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த டீமை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அவங்க மங்கூஸ் ஆர்கிடெக்சரில் 5 years to 6 years ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2016லேருந்து பார்த்துருங்க, மங்கூஸ் ஃபஸ்ட்டு M1லேருந்து வந்துட்டு இருந்து. அந்த டீமை வந்து வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் நிறைய வெளியிலேருந்து, இப்போ எல்லாருமே ஆப்வியஸ்லி தெரியும், இந்த கம்பெனி விட்டா இந்த கம்பெனி போப்பான், இன்டெல்ல இருக்கிறோம், நாளைக்கு என்விடியாவில் இருப்பான், ஸ்னாப்ட்ராகன் இருக்கிறோம், நாளைக்கு வேற. ஆமாம், அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு தானே வெளில வளவழிச்சிட்டு நிற்கிறாங்க. இப்படி மாறி மாறி போகிறாங்க. ஸோ யாரையாவது கொண்டு வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இந்த கம்பெனியில் ஒரே பிரச்சனை என்னன்னா ரொம்ப ஆர்கனைசேஷனாக இருக்கும், லைக் மிலிட்ரி மாதிரி இருக்கும். ஹை லெவல்ஸில் பயங்கரமாக இருப்பானுங்க. நம்ம ஒன்று பண்ணுறோம், ஒரு ஐடியா இருக்குன்னா அது மேலே வரைக்கும் போகவே போகுது. குட் லாக்ல உங்களுக்கு ஒரு மாடியூல் ஃப்ரீயாக பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னா நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு அது ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், மேலே வரைக்கும் போயே வராது. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை ரிப்போர்ட் பண்ணி இன்றைக்கா ஒரு நாள் திடீர்னு வரும், வந்ததும் தெரியாது வராதும் தெரியாது, அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த கம்பெனி. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான், நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய இருக்கும், ஆனால் எதுவுமே லாஸ்ட் வரைக்கும் வெளியிலே வராது. இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிக்கு மத்தியில்
என்ன நடக்குதுன்னே தெரியாம திடீர்னு வெளில வந்து எட்டி பாக்குதுன்ற நீ ஒரு விஷயம் வரப்போகுதுன்னா நமக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ரோல் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகி நம்மலாம் பார்ப்போம். அப்படி இல்லாம இது வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல, திடீர்னு பார்த்தா இப்போ பாருங்க எல்லாமே வந்து இப்போ எப்படின்னா டக்குன்னு அப்படி ஷிஃப்ட். இந்த Q1ல லாஸ் ஆச்சா, ப்ராஃபிட் லாஸ் ஆச்சு, அடுத்தது என்ன பண்ணுன்னு தெரியல, உடனே எல்லாரையும் ஆளை மாத்திட்டாங்க, நிறைய பேர் எடுத்துட்டாங்க. Q1 1.4 நானோமீட்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அங்கே யூஎஸ்ல ஃபேக்ட்ரி கட்டிட்டு இருக்காங்க. அந்த இப்போ ஃபேக்ட்ரியும் இப்போ 2026 வரைக்கும் தள்ளி போட்டாங்க. அதுக்குள்ள நம்ம இவர் வந்துட்டார்ல ட்ரம்ப், அதெல்லாம் வந்துட்டோன்னா எல்லாருக்கும் பயம் ஆயிடுச்சு, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல, எல்லாமே லாஸ் ஆனோன்னே 2400 தான் நிறையா இருக்குது. ஸோ 2400 தூக்கு போடு, எஃப்இன்னு ஒரு மாடலில் உருவாக்கி அதில் போட்டுருங்க. 2500 எப்படி வரும்னே தெரில, வரும் வரல கடைசியில் வந்துருச்சு. அதை ஃப்ளிப்பில் போட்டு நோத்திடுங்க. 8 எலிட்டை இப்போ ஃபோல்டுக்கு மாற்றிட்டாங்க. சரி S25 எஃப்இன்னு ஒன்றுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பி அதுக்கு 2400 திரும்பி 2400 போடுங்க. ஏன்னா 25 எஃப்இ வரலன்னா அதுக்கு வேற யாராவது கேட்பாங்க. நடுவில் ஒரு வருஷம் அப்படி தானே ஆச்சு, 21 எஃப்இ மாட்டிக்கிச்சுல, லேட்டாக வந்ததுல. அது மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியும், டக்குன்னு ஏதாவது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க பிளான்ஸ். ஆனால் இப்போ பொதுவாகவே நமக்கு தெரியும் சாம்சங் வந்து பெரிய அளவில் கேமரா சேஞ்சஸோ எதுவுமே பண்ண மாட்டாங்க, டிசைன் சேஞ்சே பெருசாக பண்ணுறது இல்லைன்னு போது. இப்போ S24 எஃப்இலேருந்து S25 எஃப்இக்கு இப்போ என்னதான் வித்தியாசம்னு கேட்டால் நிறைய பேருக்கு எதுவுமே சொல்லவே முடியாமல் அமைதியாக நிற்பாங்களே. ஃப்ரண்ட் சென்சார் மட்டும் நம்ம 25ல இருக்கிற அந்த 12 MP சென்சார் மட்டும் மாறும். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு. 2400 அப்படியே வந்து உட்காரும். அட்லீஸ்ட் இந்த பெசல் அது கொஞ்சம் மினிமைஸ் ஆகுமா? ஏன்னா இந்த மாதிரி 2400 2500லாம் இவங்களோட டாப் ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசியில். ஸோ இது எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஃபவுண்ட்ரியில் அட்லீஸ்ட் கொஞ்சமாக தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் ரெவன்யூ பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குடா. இப்போ என்னன்னா நமக்கு S25 எஃப்இயில் வந்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பழைய எஸ்ஓசி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. S24 எஃப்இயில் இவங்க பண்ண தப்பு என்னன்னா 60,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணது தான் லாஜிக்கே இல்லை. ஆனால் 60,000 ப்ரைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு 4 months கூட ஆகலை, இப்போ 35,000 கொடுத்துட்டு இருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் பாரு. அப்போ ட்ரஸ்ட்டே இருக்காது. இந்த ட்ரஸ்ட் உடையாத மாதிரி ஃபர்ஸ்டே வந்து ஒரு அக்ரெசிவான ப்ரைசிங் பண்ணிட்டா அதுலேயே 1 year ஓட்ட முடியும். அதே பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது. தெரியல. இப்போ எல்லா ஃபோனுமே S25 எஃப்இன்னு கூட இல்லை, அல்ட்ரா முன்னாடிலாம் ரொம்ப நாளாக ப்ரைஸ் சேஞ்சே ஆகுது. S21 அல்ட்ராலாம் நான் பார்த்துருக்கேன் 90,000லேயே இருக்கும் ரொம்ப நாளாக. இந்த 22, 23 இந்த மாதிரி சீரிஸ் வரும்போது தான் நம்மளுக்கு இப்போ 1 yearல பாருங்கள், இப்போ S24 அல்ட்ராவே 80,000க்கு வந்துருச்சு, 88ல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர் போகும்போது பழைய S23 ரேட்டுக்கு வந்துடும், 60,000. இல்லை புரியுது எனக்கு, இது வந்து நீ சொல்லும் போதே புரியுது. ஏன்னா நான் S10 சீரிஸ் பற்றி நினச்சி பார்க்குறேன். நீ இது சொன்னதுமே ரொம்ப நாளாக நின்றுட்டு இறங்கவே இல்லை. S10லாம் வந்து S10e இறங்கலை, 50ல இருந்தது அப்படியே. S10e பிரைஸ் 30 ஸ்கோர்மா நான் வெயிட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, 35,000 கூட வரல. எனக்கு தெரிஞ்ச S10 Plus வந்து 50, S10e வந்து 45க்கு வந்தது. நான் S20 Plus வாங்கும்போது S10e வந்து 45ல இருந்தது. S20 Plus-ஏ 50,000 வாங்கினேன் நான். ஆனா இந்த S10 சீரிஸ் ரேட்டே குறையலங்க. S10 குறையல, அதுவும் செராமிக் மாடல்லாம் 55ல நின்னுட்டு இருந்தது. அது இறங்கவே இல்லை. அதுலயே நீங்க அந்த 512 1TB போனீங்கன்னா கதை கந்தல் சுத்தம். அது வந்த பிரைஸ் அப்படியே இருக்கு. வந்து கரெக்டான அவங்க லான்ச் அந்த சீரிஸ் தான். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு 23 நல்லா இருந்தது. இப்போ அதையும் கோலார் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க ரொம்ப. ஆமா, ஏன்னா இப்போ 23 Plus யூசர்ஸ்லாம் வந்து கோட் ரிப்போர்ட் பண்றாங்க. வருது. இப்போ அல்ட்ராலையும் வர ஆரம்பிச்சிச்சு. போறதுக்கு 1UI 7 ரொம்ப கன்றாவே இருக்கு. அதுல அது என்ன பண்ணாங்கன்னே தெரியல. S24 அல்ட்ராவோட S23 அல்ட்ரால ரொம்ப கேவலமா இருக்குன்றாங்க எல்லாரும். S22 அல்ட்ரால அதுல நல்லா இருக்குன்னு சொன்னா செம ஜோக்கா இருக்கும். S22 அல்ட்ரால நல்லா இருக்கு, S23 அல்ட்ரா வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால நாசமாக்குறது எப்படின்னு சொல்லி நாங்க போட்டானுங்க. இப்போ அடுத்த வருஷம் 24 போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். 26 வந்தோடனே 24க்கு பாயசத்தை போட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிச்சு வரமா குறைச்சிருவாங்க. எனக்கு இதனாலேயே தான் நான் நேற்று வந்து ஒரு வீடியோ வேற போட்டிருப்பேன். இந்த மாதிரி வரலாறு முக்கியம்னு போட்டு OS வந்து அப்டேட் ஆகிறதுல இருக்க பிரச்சனைகளையும் போட்டிருந்தேன். ப்ளஸ் இப்போ வந்து புதுசாக நம்ம வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்கு, இல்லாட்டி ஒரு அனிமேஷனை பார்த்து எல்லாரும் வியப்பா பார்ப்பாங்க. பட் இது மாதிரியான அனிமேஷன் 15 வருஷம் முன்னாடி இருந்திருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து சும்மா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ளஸ் இதை தாண்டி என்னன்னா, இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தோம், இந்த சாம்சங்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்குதுங்கிறத ப்ரொமோட் பண்ண தெரியல. சோஷியல் மீடியாவில் உன்னோட ப்ரெசன்ஸ் 0. சோஷியல் மீடியாவில் எப்படி திரும்ப பண்ணுவான் அந்த ஃபோனை, சாம்சங் ஃபோன் லவ்வர்ஸ்ன்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய ஆக்ட்ரஸும் இருப்பாங்க, சில பேர் ஆண்ட்ராய்ட்லேயே யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து இவங்க ப்ரொமோஷன் பண்ணால் ஏதோ ஓகேப்பா இந்த ஹீரோ வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஹீரோயினை பார்த்தாலே தெரியும் அந்த பொண்ணு வந்து ஐஃபோன் தான் யூஸ் பண்ண போகுது. அதை கூப்பிட்டு வந்துட்டு மீடியாவில் காட்டுறது, அன்பேக்ட் ஈவெண்ட்லேயே காட்டுவாங்க. உண்மைதான். அவங்க அன்பேக் ஈவெண்ட்லாம் இப்போ ரொம்ப போர் ஆயிடுச்சு. எனக்கு லாஸ்ட்டாக நான் அன்பேக் ஈவெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்தது என்ன அப்படின்னா, Note 9 தான் ரொம்ப ஹாப்பியான பார்த்தேன். S10 பார்த்தேன், S10 நல்லா இருந்தது. நம்ம Note 20 அல்ட்ரா இது நல்லா இருந்தது. அப்போ தான் ஃபோல்டு ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் ஆச்சு. இது ரெண்டும் வரும்போது நல்லா இருந்தது. S21 அல்ட்ராவோட அன்பேக்டு செம்மையாக இருந்தது. அந்த டிசைன் கூட வரும்போது அந்த பிளாக், ஃபேண்டம் பிளாக், ஆமாம், அதுக்கெலாம் ஒரு 5 நிமிஷம். ஆனால்
எனக்கு ஏன் வந்து Note 9 இன்னும் மனசுலேயே நிக்குதுன்னா, லைவா நிறைய விஷயங்களை ஸ்டேஜ்லேயே பண்ணி காமிச்சாங்க. இதெல்லாம் பென்னு மட்டும் இல்லை, இப்போ Fortnite அப்போ கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கேமாக இருந்தது. அது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கேலக்ஸி இந்த மாதிரி வந்தது. எக்ஸ்பாக்ஸ் இன்டகிரேட் ஆயிருக்கும். ஆமாம். அப்புறம் வந்து Note 9 வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கெட்சு நீ சொன்ன மாதிரி லைவாக ஸ்கெட்ச் வேறு பண்ணி கட்டுவாங்க. ப்ளஸ் Note 9ல் வந்து நான் Note 8லேயே ஆல்ரெடி ஃப்ளாட் ஆகிட்டேன். Note 8 யூஸ் பண்ணி நான் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இன்றைக்கி எனக்கு பெஞ்ச் மார்க்காக இருக்குது Note 8ல் எடுத்தது. ஸோ அப்போ எனக்கு Note 9 மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வர இருந்தா, அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு நான் போயிட்டு ஈவெண்ட்டை பார்க்கும்போது பயங்கரமாக இருந்தது. அந்த ஈவெண்ட்டே எனக்கு வந்து இன்றைக்கும் நினச்சி பார்க்கும்போது 3.5mm ஜாக்லாம் இருக்கிற ஒரு ஃப்ளாக்ஷிப். 3.5mm ஜாக்கு, ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்டு, உங்களுக்கு வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா, அப்புறம் சைடில் வந்து ஹெல்த் சென்சார்ஸு. ஸோ இவ்வளவும் ஆமாம் எல்லாமே இருக்கும். எனக்கு வந்து நான் எங்கள் அம்மாட்ட காப்பர் கலர் Note 9 கொடுத்துருக்கும் போது கோவிட் டைமில் அவங்க கிட்ட அதான் இருந்தது. கோவிட் அப்போ SpO2 பார்க்கறதுக்கு அவங்க அதிலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கரெக்ட், அதிலே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷமா ஒன்று போயிடுச்சு. S9லேருந்து ஐரிஸ் சென்சாரு, ஆமாம் இந்த Note 9 சீரிஸோட காலி அது. ஆமாம், ஹார்ட் ரேட்டு 3.5 எல்லாம் அப்படியே S10ல இருந்து 3.5 இருந்தது, 20ல தூக்கிட்டானுங்க. ஆமாம் கிடையாது, அப்படியே ஒன்று ஒன்றா பாக்ஸ் போயிடுச்சு, உள்ள வந்து AKG ஹெட்செட் போயிடுச்சு, எல்லாம் ஒன்று கேஸ் இருந்தது S20ல அதுவும் போயிடுச்சு. இல்லை இது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இதை யாரோ ஒருத்தர் தான் ஆனால் செட் பண்றாங்க. ட்ரெண்டை செட் பண்றது யாரோ ஒருத்தர். அந்த யாரோ ஒருத்தர் வேற எவனும் இல்லை, இவன் தான் சொல்லி ஆவுனா அந்த வடிவேல் வின்னர் டெம்ப்ளேட் தான் போடணும். இவரு நம்பியார் அடிப்பாப்ல இல்லை பொழிச்சுன்னு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா, அந்த மாதிரி ஆப்ல தான் அடிக்கணும். இந்த ட்ரெண்ட் செட் பண்றது ஆக்சுவலா ஆப்பிள் தான். எப்பவுமே ஆப்பிள் ஃபாலோ பண்ணணும்ட்டு தான் ஒரு ஐடியா. ஏன்னா அவனுக்கு யார் வந்து நேர் காம்படிஷன் பார்த்தா எப்பவுமே ஆப்பிள். ஏன்னா இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஆப்பிள் ஃபேன்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி ஆப்பிளோட கோர் கம்யூனிட்டியில இருக்கிறவங்க எல்லாம் சாம்சங் தான் போட்டு அடிப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா குளோபலா ரைவலரின்னு பார்த்தா ஆப்பிள் சாம்சங் ரைவலரி தான் பெருசா இருக்குமா. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்து அடிச்சுக்கிறாங்க, அது நல்லாவே தெரியுது. இதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா அவன் ஒரு மிஸ்டேக் பண்ணா நீயும் அதையே பண்ணுவேங்கிற பத்தி. ஆனா அதுல வந்து பெனிஃபிட் இருக்கிறனால தான் இவனும் பண்றான். இப்போ ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்கலாம் தனியாக வாங்குறாங்க, AKG ஹெட்ஃபோன் தனியாக வாங்குறாங்க 1500 ரூபா. ஆமாம், ஆஃபர் டைமில் தான் 1500 ரூபா, இல்லாட்டி அது 2000 ரூபா கொடுத்து வாங்கணும். ஸோ இதெல்லாமும் நம்ம லைவாக பார்க்க முடியுது. இது வந்து ஒரு தனி பிஸ்னஸ் அப்படிங்கிறத காமிச்சதே ஆப்பிள் தான். எப்படின்னா 3.5mm ஜாக்கை தூக்கிட்டு உங்களுக்கு அதுக்கான அடாப்டரை பாக்ஸில் வச்சு கொடுத்தாங்க. iPhone 7 கொடுத்தாங்க, 8 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது கொடுக்கறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டால் பழசு இருக்கும்லன்ட்டாங்க. அடுத்து என்னடானா அவங்க எதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்களோ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறாங்களோ அதாவது உள்ள வந்து ரிமூவ் பண்ணதுக்கான ஒரு ஆக்சசரி வச்சிருப்பாங்க. அந்த ஆக்சசரி தான் மோஸ்ட் சோல்டா இருக்கும் அது ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா. இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துட்டேன். எக்ஸாம்பிளுக்கு சொன்னா TWSலாம் தனி மார்க்கெட். ஜோக் என்னன்னா நம்ம தலைவன் சாம்சங் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஐபோன் வந்து இந்த மாதிரி தூக்குறான்னு உடனே ஒரு ட்வீட் போட்டுருவாங்க. நான்லாம் தூக்கவே மாட்டேன், நாங்களாம் வச்சிருக்கோம்ப்பா. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு தூக்கிடுவோம். அப்புறம் 1 இயருக்கு அப்புறம் அடுத்த S சீரிஸ் வரும்போது காணாம போயிடும். அப்போதைக்கு சும்மா லைம் லைட்டுக்கு இது இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா சாம்சங்ல வந்து அந்த மார்க்கெட்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஹேண்டில்லேருந்து இது வருதுன்னு வச்சுப்போம். சாம்சங் யூஎஸ்ன்னு இருக்கும், சாம்சங் யூகேன்னு இருக்கும், சாம்சங் கனடான்னு இருக்கும். ஆமா, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்றுலேருந்து வருதுன்னு வச்சுப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த அட்மின் ஹேண்டில் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க வெளிநாட்டுலலாம். யூரோப் பார்த்துருக்கேன், இந்த நம்ம இது சுவிட்சர்லாண்டு இந்த மாதிரி ஏரியாலலாம் அங்கே தான் அவங்களோட கோர் டீம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் பயங்கரமாக ப்ரொமோஷன் நடக்கும். யூஎஸில் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு சப்வேக்குள்ளலாம் பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் இருக்கும். அதெல்லாம் கிரேசி. இல்லை நான் இப்போ அதுக்கு தான் கேட்கணும்னு நினச்சேன். இந்த மாதிரியான ப்ரொமோஷன் எல்லாம் வந்து ஒரு பக்கம் ஒரு காமன் ஒரு எந்தூசியாஸ்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபேன்னே சொல்லலாம், ஃபேன் பாயின்னு சொல்லலாம், அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே ஒரு பிராண்டுக்கும். இங்கே இப்போ நத்திங் ஃபோன் 3 பற்றி பார்த்துருப்பேன், அதை பற்றி போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம், நம்மளே கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. இல்லை நேற்று நைட்டு ட்வீட்லாம் பார்த்தியா? ஒரு சில ட்வீட்லாம் பார்த்தியா நீ? எவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னு. கால்பே வந்து அவரே வந்து வெளில விடுறாப்புல, அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு ட்வீட்டும் போடுறாப்புல. ஓகே, ஆக்சுவலி டெலீட்டு. ஓகே, பர்சனாலிட்டி கிரைசிஸ். என்ன சொல்ல வராங்க இதில்? வேற கொஞ்சம் பேர் இப்படி கிளம்பிட்டாங்க. இது இங்கே பாரு, ஒரு டிசைனா எல்லாம் பாரு நீ. இவன் வந்து இவனுங்களை பற்றி நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. கால் பாய் வந்து ஜாலியாக இருக்காரு. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு ஃபோனை விட்டுட்டு ஏதோ ஒரு ப்ராடக்டை வச்சுக்கிட்டு மற்ற ப்ராடக்ட்ஸு மற்ற பிராண்ட்ஸ் அடிக்கிறதே வேலையாக போச்சு. சரி, இந்த டிசைன் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லை, இது என்னது, இது இங்கே போயிட்டு அது ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் ஆக போகுது இந்த சென்சார் தான். அது பெரிஸ்கோப்பா டிசைன் வந்து ஓகே. அவங்க ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு நத்திங் ஃபோன் ஒன்று எடுத்துகிட்டு வரும்போது நல்லா இருந்தது. அதுலேயும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்தது, உள்ள க்ளீனாக இல்லை இந்த மாதிரி. அது வந்து QC இஷ்யூஸ் வச்சு ஓகே. இல்லை இப்போ நத்திங் ஃபோன் ஒன்றாவது எப்படி இருக்கும்னா இந்த 2 கேமரா சிமெட்ரிக்கலாக இருக்கும். அந்த சென்சார் இப்போ வந்து ரொம்ப எட்ஜில் இருக்கிறதுனால வைக்கும் போதே ஏதாவது கேஸ் போடும் போது
கேஸே சில கேஸ் வந்து கோளாரா இருக்குமா? கோளாறா இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து சரி ஓகே அட்லீஸ்ட் வந்து பெரிஸ்கோப்புங்கிறனால ஃபோக்கல் லென்த் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குன்றனால கொஞ்சம் நேரோ ஃபோக்கலாக இருக்கும்னு வச்சுப்போம். ஆனா பொதுவாக நம்ம இப்படி தான் பிடிப்போம். அங்க போய் இடிக்கும். அங்கே என் விரல் வந்து கரெக்டாக அந்த கேமரா பக்கத்துல தான் இருக்கும். கை வந்துனே இருக்கும். ஆவுனா வரும். சும்மாவே இந்த மாதிரி இருக்கிறதுக்கே நம்மளது கை வருது அப்பப்போ நடுவுல. அப்போ இது வந்து கொஞ்சம் யோசிக்க வைக்குதுங்க. இந்த டிசைன் லாங்குவேஜ்ல இது யோசிக்க வைக்குது. டிசைன் மாதிரி தான் இருக்கு. மோசமான டிசைன் மாதிரி இருக்கு. நம்ம ஒரு பக்கம் பேசும்போது தான் என் தலைவன் என்ன பண்ணுவானா, அடுத்த ட்வீட்ல ஒரிஜினல் டிசைனை காட்டுவான். சீக்ரெட்டா உள்ள வச்சிருக்கோம். இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சும்மா. ஆமா, இது வந்து இப்ப என்ன நெகட்டிவ் பப்ளிசிட்டி எல்லாரும் அடிச்சிக்கிறாங்கல்ல. இப்ப கால்பாய் நல்லா ட்ரை பண்றாரு. கால்பாயை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எப்படியோ அவர் வந்து அவர் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிடுவாரு. அந்த ஒரு இதுதான். அதுதான் போட்டுருந்தேன். கரெக்ட் தானே? கரெக்டே தான். கரெக்டான வேர்டு தான். பக்காவா ஹேண்டில் பண்ணுவாப்ல சிச்சுவேஷனை. தலைவன் எப்படியாவது லான்ச் பண்ணும்போது ஒரு 4-5 யூடியூபரு லான்ச் ஆகணும்னு எப்படியாவது நம்ம குரூப்ல மாஸ் பண்ணியிருந்தான். கரெக்டா எப்படி அவனுக்கு தோணுச்சு? பேசாம ஆரோஜி மாதிரி இங்கே சென்டர்ல எங்கே கொடுத்துருந்தா? நான் நிஜமா சொன்னேன். ஒருவேளை யாராவது நம்ம ரொம்ப பேசிட்டோம், சென்டர்ல கொடுத்தா நம்ம காப்பி அடிச்சிட்டோம் அசிங்கப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. நல்லா பண்ணா நல்லா இருக்க போகுதுன்னு. அவ்வளவுதான். நான் இன்னொரு விஷயம் தெரியும்ல, நான் எவ்வளவு பெருசா எதிர்பார்த்தேன் தெரியுமா? இதுல ரெண்டர்ல பார்த்துட்டு நீ ஷாக் ஆயிருப்பி. எப்படியும் போனோட ரெண்டர்ல பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா பெருசா இருக்கும். இவங்க என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா? இதுக்கு மாதிரி இங்க வந்து இன்னொரு சென்சர் போட பார்த்துருப்பாங்க. கரெக்டா அட்ஜஸ்ட் இருக்காது. அதனால ஏதோ ஒன்று பண்ணிட்டு அப்படி போட்டிருக்கானுங்க. இந்த அளவுக்கு இங்க இன்னும் நான் ஒன்று கேட்குறேன் பாரு அவன்கிட்ட. இங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமரா, இங்க ஒரு கேமராங்கிறது ட்ரெடிஷ்னலா முன்ன இருந்த ஒரு சென்டர்ல OnePlus. ஓகே, ஏதோ ஒன்று எப்படினாலும் பண்ணிக்காது. OnePlus இருந்தானே யாரா அந்த 2+ இருந்தானே, நீ அட்லீஸ்ட் சென்டர்லயாவது போடலாமே. கரெக்ட் தான். சைட்ல வந்து இப்போ எப்படியும் போர்டும் தான் குட்டியாக்கிட்டே போயிட்டீங்க எல்லாரும். ஏதோ ஒன்று பண்ணலாமே அடிஷ்னலா. லைட் அவங்க சென்டர்ல வச்சுட்டு இந்த 3 சென்சாரையும் பிக்சல் மாதிரி ஆட்டை போட வேண்டியதான். வரிசையா கூட போட்டுருக்கலாம், இல்ல சென்டராவே போட்டுருக்கலாம். லைனா 3மே வந்திருக்கும். எல்இடியும் நடுவுல வந்திருக்கும். எல்இடி நடுவுல கீழே இங்க இருக்கும். சரி, அதான் தெரியல. இதுல என்ன, இதுல ஏதோ சேலஞ்சஸ் இருந்திருக்கோங்க. பயங்கரமான சேலஞ்சஸ் இருந்தனால அவங்களால பண்ண முடியல போல இருக்கு. பட் இதை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு வந்து செம்ம ஃபன்னா இருந்தது. இமேஜ் இந்த கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபோன் 3 பஞ்சஸ் ஃபோனே வரலையே, அதுக்குள்ள எப்படி? அல்ல, இவங்க தான் சாம்பிள் அட்டாச் பண்றாங்கல்ல. அது அவங்க வந்து ட்ரைபாட்ல வச்சானா எங்க வச்சானு தெரியாது. அது உண்மைதான். அது நீ சொல்ற. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அங்கே நின்று எடுத்திருப்பான் 10 சாம்பிள். எனக்குலாம் வந்து லைவாவே எப்பா நான் அப்படிதான்ப்பா கஷ்டப்பட்டு எடுத்துன்னு இருந்தேன் அப்படின்னு தான் எனக்கு இருக்கும். அதனால வந்து அதுவும் இந்த ஃபோனுக்கு, இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகட்டும், இந்த டிசைன்ல எல்லாமே நெக்ஸ்ட் அதுல ஒரு ஸ்னாப் டிராகன் 8s Gen 4 வரப்போகுதுன்னு நாங்கள். அதுக்கு ஒரு பிரச்சனை போகுது பாருங்க. பார்த்ததானே நீ ட்விட்டர்ல இருக்கலே பெஸ்ட் ப்ராசஸர் என்னன்னு கேட்டால் 8s Gen 4ன்னு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ரொம்ப அப்படியே அடிச்சுக்கிறானுங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கேங்கு. இது பார்த்தா உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் நம்ம குரூப்ல தான் போட்டேன். ரொம்ப அடிச்சுக்காது வேணாம், இதெல்லாம் விட்டுருங்க. 8s Gen 4 is equal to 8 Gen 3. என்ன 2-3 கோர் கிளாக்ஸை வந்து மாத்திருக்காங்க, ஆர்கிடெக்சர் மாத்தி போட்டிருக்காங்க. ஆமா, ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் ஹையா இருக்கும். ஆமா, ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் ஹை, என்பியூ பர்ஃபார்மன்ஸ் ஹை. ஸ்னாப்டிராகன் சைடில் எல்லாருமே இப்படிதான் இருக்கும். லைக் அவங்களால இதுக்கு மேலே 2 nanometerலாம் ரொம்ப காஸ்ட்லி. அது போகிறதுக்கு ட்ரம்போட டாரிஃப்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால 2 nanometer நோடோட ரேட்டும் ஜாஸ்தியாக தான் வரும். 220 to 250 கிட்ட வரும் பேஸ் நோடு. ஸோ அது அந்த ரேட்டில் நினச்சி பாருங்கள். நீங்கள் 8 Elite 2லாம் 8 Elite 3 வருதுன்னு வச்சுப்போமே, பயங்கரமாக ரேட்டில் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம போயிட்டு ஸ்னாப் டிராகனையோ குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ரீபேட்ச் ஆகி ஆர்கிடெக்சர் மாறி மாறி வர சீரீஸ் தான் இனிமேல் 8s Gen 5. ஏன்னா இன்னொன்று எனக்கு என்னென்னா, அதான் இப்போது மேபி அந்த இடத்துல வந்து இப்போ சாம்சங் அவங்களோட எக்ஸினாஸை பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணிட்டாங்கன்னா டன் தானே? டன் தான். சாம்சங்க்கு டன்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஷிஃப்ட் ஆகணும். அதெல்லாம் ஆவாங்களான்ட்டு அவன் ஷிஃப்ட் ஆனால் வராங்க, ஆகாட்டி போகிறாங்க. அட்லீஸ்ட் நமக்கு முதல்ல சாம்சங் நல்ல ப்ராசராக கொடுக்க சொல்லி 2600 நல்லா ஆயிடுச்சு Q4ல அப்படின்னா MX டிவிஷன் வந்து எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு S26 அண்ட் S26 ப்ளஸ் வரலன்னா எட்ஜ் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரும். அதில் வந்து உங்களுக்கு 2600 வந்துடும். அதுதான் ஆக்சுவல் பிளான். S25க்கு வர வேண்டியது. நல்ல வேலை வரல நம்மளுக்கு. S25 we are waiting. வெறியா வெயிட்டிங்ல இருக்கிறோம். வெறியா. ஏன்னா இப்போ இது ஒரு பக்கம் எஸ்ஓசி ஆஸ்பெக்ட்ல பார்க்க போனா நம்ம வந்து 2 nanometerல ஏதோ பார்க்க போறோன்ற ஒரு இதோட எல்லாரும் ஜாலியா இருங்க. 2 nanometer வந்ததுன்னா சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் 2 nanometer வரும். 2600 வந்ததுன்னா சூப்பர். ஆமா, ஏன்னா ஐபோனுக்கு லேட் ஆயிடும்ல. நம்ம அடுத்த வருஷம் உங்களுக்கு வர மாடல்ல A20ல தான் வரும். ஆமா.
ஸோ ஐஃபோனுக்கு முன்னாடி நம்ம சாம்சங் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா 2600 ஃபஸ்ட்டு 2 நானோமீட்டர் எஸ்ஓசியாக வரும். பெருமைக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா சரி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச MediaTek அவங்க கொண்டு வந்துருவாங்க 9600 அந்த மாதிரி எஸ்ஓசிஎஸ் வந்துடும். ஃபைனலாக 8 Elite 3 வரும். ஏன்னா 8 Elite 2 Dimensity 9500 எல்லாமே N3 தான், N3ல தான் இருக்குது, TSMC N3. எனக்கு தெரிஞ்சு முதல்ல இன்னொரு கேள்வி இருக்குடா, இவ்வளோ பவர் தேவையா? அதுதான் நாமளும் 2 வருஷமாக சொல்லிட்டு இருந்தோம். இது ரொம்ப ஓவரா போற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் பண்ண எல்லா வீடியோலையும் நம்ம சொன்னது இத்தனை பவர் தேவையா, அதுதான். ஏன்னா வருஷம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. வருஷம் 20% 30% மீனிங்லெஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. பயங்கர டிராஸ்டிக் சேஞ்ச். இப்போ 8 Gen 3லேருந்து 8 Elite 40% அந்த அளவுக்கு அப்லிஃப்ட். பட் அப்படி என்ன பண்றீங்கன்னு கேட்டா ஒன்றும் இல்லை, அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே தான். இப்போ One UI 7ல பெருசாக எதுவுமே வரல, ரொம்ப அதே தான் இருக்கு. டிரான்ஸ்லேட்டு அதே ஆடியோவில் என்ன வர முடியும்? மிஞ்சி போனால் நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்தா படம் கிரியேட் பண்ணுவேன்னுவான். அது வந்து ஆல்ரெடி நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம். அது இப்போ இவங்க வீடியோ எடிட்டிங் இது மாதிரி தான் வரும். இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு அதுதான் வரும்னு நினைக்கிறேன். இமேஜை வீடியோ மாற்றுறது, வீடியோலேயே அந்த ஸ்னிப் எல்லாம் எடுக்கிறது. அப்புறம் வீடியோலயே வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா வீடியோல ஒரு பர்டிகுலர் பர்சனை எரேஸ் பண்றது. அந்த மாதிரி ஆல்ரெடி போன வருஷமே 8 Eliteல அதெல்லாம் இருக்குன்ட்டாங்க. பட் இந்த வருஷம் மேபி அதெல்லாம் டிவைஸ்ல வரலாம் 8 Elite 2ல. ஆனால் எனக்கு திரும்பியும் அதான் இதே கேள்வி தான் மனசுல வந்து போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா நான் அதை பயன்படுத்த போறதே இல்லை. ஆனாலும் எனக்கு என்ன ஆயிடும், அது இருக்குன்றனாலேயே அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வேஸ்ட் தான். இப்போ பாருங்க, எல்லாமே இவங்க எல்லாருமே ஒரு கும்பலாக மாறிட்டானுங்க. எப்படியாவது பர்ஃபார்மன்ஸ் ஹையாக காட்டணும், சார்ட்டில் நம்பர் 1 வரணும், ஏதாவது ஒரு ஃபோன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். போகிறதுக்கு அந்த எஸ்ஓசி பண்ணுறவங்களும் சும்மா இருக்கிறது கிடையாது. இவன் செப்டம்பர்லேயே வந்துடுவான் 8 Elite 2 எடுத்துகிட்டு. இப்படி உடனே இவனும் அவசரமா உடனே பாருங்க, சைனால உடனே Xiaomi வந்துடும், விவோ வந்துடும், ஓப்போ அப்படியே லைனா அடிச்சுப்பானுங்க. இல்லை எனக்கு இப்போ இதில் எப்படி இருக்குன்னாங்க, விவோ T4 Ultra வந்து ஒரு நல்ல ஆப்டிக்ஸ் இருக்கிற கேமரா. பட் 10 ஃபோட்டோ எடுத்தோம்னா அதில் 2-3 ஃபோட்டோ வந்து நச்சுன்னு ஃபோக்கஸ் ஆகுது மேக்ரோ ஆஸ்பெக்டில். மற்ற ஃபோட்டோஸ்லாம் ஓகே. அதுவும் நம்ம 10x தாண்டி போனால் ஏஐ உள்ள குதிச்சிருது. நான் ஏஐ வராதரான்னு சொன்னாலும் கூட நீ யார கோமாளி ஓரம் போடான்னு சொல்லிட்டு உள்ள குதிச்சிருது. ஏன்னா நீ ப்ராசஸிங் பார்த்தோன்னா உனக்கே தெரியும். இப்போது நான் மெனக்கட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் அது ஃபோக்கஸில் இருக்க மாட்டேங்குது. அப்படியே ஃபோக்கஸில் இருந்தாலும் இதெல்லாம் வந்து கிரேசி. நல்ல ஆப்டிக்ஸ் இருக்கிறனால தான். இப்போ இந்த கண்ணை நல்லா பார்த்தனா தெரியும். இந்த கண்ணு இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா அதுலேயே டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக கேப்சர் ஆகணும். இப்போ இதில் பாரு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம இன்னும் பொறுமையான ஃபோட்டோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த சேலஞ்சஸ் நான் பார்க்குறேன். அதை தாண்டி இதில் வந்து ஏஐ உள்ளே புகுந்து அது என்ன பண்ணுதுன்னா, இப்போது இதில் பாரு ஒயிட் வாஷ். ஆமாம், ஃபுல்லாக இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நான் எங்கேயாவது போட்டேன்னா நாய்ஸ் இருக்காதானா? ஒயிட் வாஷ் பண்ணிடுச்சு. ஆமாம், ஃபுல் ஸ்மூத்து. நாய்ஸோட வரும். இதில் ஃபுல் ஸ்மூத்து, பயங்கரமான ஸ்மூத்னஸ். ஆக்சுவல் டீடைல்ஸ் இப்போ இந்த இடத்துலலாம் வேறு ஏதோ டீட்டெயிலாம் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் தலைவன் வந்து அழிச்சிடுறான். சரி, இதை நான் ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்ண முடியல. சரி, இது ஒரு பக்கம். சரி பரவாயில்ல, நான் வந்து இப்போ அல்ட்ரா வீடியோ யூஸ் பண்ணிக்கிறேன், 1x யூஸ் பண்ணிக்கிறேன், 3x யூஸ் பண்ணிக்கிறேன், 10x வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் எனக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்குதுன்ற மாதிரியான ஒரு மன திருப்தியோட நான் போகலாம். அடுத்து அங்கே வராரு, நான் கூப்பிடாம 9300+. என்ன பிரச்சனைனே புரியல. இதில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறேன். எந்த மாதிரினா பிளாக்கேஜ். இப்போ நான் தூக்கி இதை பாக்கெட்டில் வச்சுட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டே ஃபோன் பேசணும்னு நினச்சேன்னா பிளாக் ஆகுது. சரியா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிளாக் பார்க்குறேன். சிக்னல் வந்து இன்டரப்ட் ஆகிறத பார்க்குறேன். 9300 அப்படி தான் இருந்தது. 9400 தான் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆமாம், இப்போ ஏன்னா நான் வந்து X100 Pro யூஸ் பண்ணேன் விவோ. அப்பயும் நான் மக்கள்கிட்ட அதான் சொன்னேன், கேமரா அல்ட்டிங்க, நெட்வொர்க்கு கொஞ்சம் இதாக மறைவாக வச்சோன்னா, ஒரு பேக் உள்ள நான் இதை போட்டுட்டு போனோன்னா கூட எனக்கு வந்து கொஞ்சம் இன்டர்ஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். ஒரு பேக் உள்ள பேக்ல போட்டுட்டு அதை முதுகுல மாட்டிட்டு போகும்போது எனக்கு ஒரு இன்டர்ஃபரன்ஸ் ஃபீல் ஆகும். ஏதோ பண்ணிருக்கானுங்க டிமென்சிட்டி, ஏதோ ஒன்று இருக்கு. அது வந்து என்னால் லைவாக ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அதனால என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஃபோனில் SOT எப்போ பாரு நான் எதுவுமே பண்ணல. அந்த மாதிரி இந்த ஃபோனில் 9300 தவிர ஸ்னாப்டிராகன் பழைய 7+ Gen 3 இருந்ததுன்னா கிரேசி பிச்சிக்கும். ஃபோன் என்ன பிடிக்குது, நல்லா இருக்கு. இப்போ ஸ்பெக்ட்ரா ISPலாம் இருந்திருந்ததுன்னா இவனுக்கு என்ன இருக்கும்னா, இந்த கேமரா செட்டப்புக்கும் இந்த வெயிட்டுக்கும் டிசைனுக்கும் பவர் எஃபிஷியண்டாகவும் இருந்து ப்ளஸ் போஸ்ட் ப்ராசஸிங் வந்து ஸ்னாப்டிராகன் மாஸ் பண்ணியிருப்பான். கரெக்டாக இருக்கும், வேற லெவலில் இருந்திருக்கும். அது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு டவுட் இருக்குடா, இவங்க எல்லாருமே பிராண்டு மாற்றி ஏதாவது டைப் போட்டுக்கிறாங்களான்னு. நான் வந்து இந்த மாதிரி இந்த வருஷம் 2025 நான் வந்து ஒரு 25 ஃபோன் விவோன்ற பிராண்டிங்கில் டிமென்சிட்டி பவர்டாக விடுவேன். ஸ்னாப்டிராகனில் இவ்வளோன்றதோட டிமென்சிட்டி கூட தான் இவங்க நிறைய டைப் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது எல்லாருமே. ஏன்னா மீடியாடெக் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, மலிவு விலையில் நிறைய பேரை உள்ள அட்ராக்ட் பண்ண பார்க்குறான். ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, குவால்காமில் வந்து நீங்கள் 50,000 ரூபாயில் இருக்கிற SOCயோட பர்ஃபார்மன்ஸை நான் உங்களுக்கு உங்கள் ஃபோனில் 30,000க்கு வர வைக்கிறேன். இந்த மாதிரியான அது இல்லாமல் இப்போ தான் எனர்ஜி, அல்ட்ரா, ப்ரோ, மேக்ஸ்
அது இன்னும் பெரிய விஷயம், அதை நான் பேசக்கூட முடியல. ஏன்னா ஜஸ்ட் 100 மெகாஹெர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கேட்டா ஏஐல இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னு நம்ம எங்க போய் கண்டுபிடிக்க போறோம்? ஏஐ டாப்ஸ்லாம் போட்டு நான் போய் பாக்குற மாதிரி ஜாலியா இருக்கிற ஒரே எஸ்ஓசி பிராண்ட்னா மீடியாடெக். ஆமா 7300 மட்டும் என்ன நடக்குது யோசியா. 7300ல எத்தனை ரீபேட்ச் ஆயிருக்கும் பாருங்க. 7300ல ப்ரோ, அல்ட்ரா, மேக்ஸ், அப்புறம் 7350 எல்லாம் வந்தது. நீ வேற எங்க பேர் 7300 73 ப்ரோடா 7300 ப்ரோ இப்போ இருக்கு. எதுலன்னா சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ, கரெக்ட். 7300 ப்ரோ, 7300 அல்ட்ரா யாருன்னா ஷாமி, 7300 எனர்ஜி யாருன்னா ஓப்போ, ஓகேயா. 7300 எக்ஸ் அது என்னத்துக்குன்னா ஃபோல்டபிள்ஸ் டியூவல் டிஸ்பிளே ஃபோன்ஸ்க்கு. ஓகே. 7300 அல்டிமேட் அது யாருன்னா இன்ஃபினிக்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றது. சரியா பாரு, ஆறு எஸ்ஓசி. ஆனா ஒரு எஸ்ஓசி தான், ஜஸ்ட் 100 மெகாஹெர்ட்ஸ் இப்படி ஏத்துறது மாத்துறது இறக்குறது. ஐயோ நமக்கு வந்து இதெல்லாம் ஏன்னா இது எல்லாமே அதுதான், அந்த மார்க்கெட்டிங் பண்ற ரேட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால இவங்களால டேனைக்கும் வந்து 7400 7500 பண்ண முடியுது. அதே மாதிரி ஃபோன் பிராண்ட்ஸும் வந்து மாசத்துக்கு ஒரு ஃபோனு, வாரத்துக்கு ஒரு கலருன்னு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கோப் அப் பண்றதுக்கும் அவங்களாலையும் ஈடு கொடுக்க முடியல. பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரே ப்ராசர் ஒண்ணுதான், அடிச்சு ஓட்டுங்க, பேரை மட்டும் மாத்துங்க. உள்ள என்ன ஏஐ ப்ராசர் அப்படின்னு ஒரு 7300 ஏஐ. முன்ன நம்மளுக்கு எஸ்ஓசி உள்ள என்ன இருந்தா என்ன அப்படின்னு தானே இருந்தது. இப்போ அதேதான், உள்ள எனக்கு 100 மெகாஹெர்ட்ஸ் இறங்கினா என்ன, இறங்கின குறைஞ்சா என்ன, இல்ல ஒரு A75 மாறினா என்ன, யார் கேட்க போறோம். இதுதான் பிராண்டிங். ஆமா, இப்போ நீ சொன்னிய அது ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ ஷாமியோட எஸ்ஓசி இருக்கு இல்லையா, எக்ஸ்ரிங் வந்து நம்ம அதை பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தோம். எந்த ஆஸ்பெக்ட்லனா பவர் எஃபிஷியன்சி கோர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க 4 கோர். ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போ அந்த A520 வந்து அவாய்ட் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மறுபடியும் அந்த டிமென்சிட்டி. ஸோ அவன் டிமென்சிட்டி என்ன பண்ணான்னா, குறுக்கப்பு வந்து இந்த 9000 வந்ததுல இருந்தே அவன் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை உள்ள கொண்டான்ட்டான். மொத்தமா ஹை எண்ட் கோர்ஸை யூஸ் பண்ணியே போனை ரன் பண்ண. இவன் இப்படி பண்ணனால என்ன ஆயிடுதுன்னா எல்லாருமே அதே மூட்ல. இவன் என்ன மாதிரி எல்லாம் தெரியுமா நடுவில் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கான். நான் இங்க இப்போ கால் பேயும் மார்க்கெட்டிங் பண்றதெல்லாம் நான் மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு சொல்லுவேன். இவனும் செமையா மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கான். என்ன தெரியுமா மார்க்கெட்டிங் ஜீனியஸ்னு ஒரு டேக் யூஸ் பண்ணியிருக்கான். யூத் ப்ரிஃபர் மீடியாடெக். இந்தியாவில் அப்படி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கான். யூத் ப்ரிஃபர் மீடியாடெக். எதுக்குன்னா கேமிங் அதான் இருக்கே நம்மளுக்கு. பப்ஜில வந்து ஜாயின் பண்ணி 7300ல தான் பிஜிஎம்ஐ 120 FPS எடுக்குமே. இங்க தலைவன் இழுத்துட்டு போகுது எப்படின்னு பாருங்களேன். அப்போ அவன் வந்து கரெக்டான ஒரு டேகை போட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் அட்ராக்ட் பண்றது எப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறான். கரெக்ட். இந்த மாதிரி தான் அப்படி வந்தது தான் இது. ஆனால் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகி நம்ம சாம்சங் நம்ம குறை சொல்கிறோம், பட் அவங்க அதோட ரொம்ப கேவலமான நிலைமையில இருந்தாங்க. ஆமாம், 9000 வந்து கேவலமான நிலைமையில தான். ஜி சீரிஸு அது லோ எண்டில் ரொம்ப படுமோசமாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. அதுக்கப்புறம் ஹை எண்டில் இந்த மாதிரி இதில் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆனது தான் ஃபுல்லாக எல்லாமே. எப்படின்னா இப்படி சொல்லாமா, டிமென்சிட்டிங்கிற டேக் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட க்ரோத்தே ஆரம்பிச்சது. ஃபுல்லாக சேஞ்ச் ஆனாங்க. அவங்களும் டிஎஸ்எம்சிக்கு மூவ் ஆனாங்க ஸ்லோ. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட்டு 2-3 எஸ்ஓசி 9000ல வந்தோடனே இந்த 9200 அதெல்லாம் வரும்போது 9000 ப்ளஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஜோக்காக இருந்தது. 200 அப்புறமா ஓரளவுக்கு பிடிச்சிட்டான். அப்புறம் 9300லேருந்து ஒரே ஃபுல் ஃபோக்கஸில் தான், பிடிக்கவே முடியாது. இப்போ 9400ல பயங்கரமாக ஆமாம் பண்ணிட்டாங்க. என்னன்னா அதுதான் எல்லாமே ஃபுல் ஹை எண்ட் கோர்ஸு. மிட் கோர்ஸுமே ஹை எண்டு தான். மனசாட்சி லோ எண்டும் ஹை எண்டு தான். ஏன்னா சொல்லி அதுக்கும் மார்க்கெட்டிங். நாங்களாம் வந்து இதுலயே பார்த்துப்போங்க, உங்களோட லோ எண்டு ஒர்க் லோட்லாம் இதுலயே முடிஞ்சிடும், எங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸே போதும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணதும் அப்படிதான். எல்லாமே ஸ்கோர்ஸு இதுக்கு போகிறதுக்கு X4 ஒரு 2-3 கோரு, 720ல ஒரு 4-5 கோரு கஷ்டம்டா. இதை பார்த்துட்டு இப்போ லைனா எனக்கு நம்ம போன தடவை சொல்லியிருப்போம், ஏங்க எல்லாமே கார்டெக்ஸ் X4னா மனசாட்சி இல்லையா, 4 கோரும் கார்டெக்ஸ் X5ன்றீங்க. சரி அது ஒரு பக்கம் போது X4 X5ன்னு சொல்றீங்கன்னு பார்த்தா மீதியாவது என்ன பண்ணி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா அதையும் கொண்டு போய் 925 போட்டு 920 இந்த மாதிரிலாம் போட்டு A720 இப்போ A725 வந்துருக்கு. ஆமாம், அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு. அதுதான் இப்போ நம்ம தலைமை இவனையும் யூஸ் பண்ணியிருக்கோம் 2500ல. மிடில் கோர்ஸு டாப்பில் இருக்கிறது வந்து 925, லோவில் வந்து A520 வந்து 2 இருக்குது. இந்த டெக்கா கோர் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ஓ கலரில் கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தா மீடியாடெக் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துச்சு. ஆர்ஓ கலரில் கொண்டு வந்துட்டு அப்புறம் என்னாச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ஃபெயிலியர் அந்த டைம். அது ஏன்னா கூகுள் வந்து கூகுளோட ஓஎஸ் நம்ம எஸ்ஓசி ஆம் இது எல்லாமே யூனிசனாக இருக்கணும். அந்த யூனிசன் வந்து எப்போவுமே 8 கோர்ஸில் தான் ரொம்ப நாளாக இருந்தது. திடீர்னு ஒரு 10 கோர்ஸ் வந்தோடனே என்ன பண்ண போறீங்க, எக்ஸ்ட்ரா 10 கோர்ஸ் வந்து 8 கோர்ஸ்லேயே ஒன்றும் நடக்கலை இத்தனை வருஷமா.
அந்த 10 கோர்ஸ்லயும் பெருசா எதுவும் இல்லை. நீங்க அந்த 10 கோர்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். அது உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம்னா அதை அப்படியே என்ன ரன் ஆயிட்டு இருக்குல்ல, அதையும் பண்ணணும். த்ரெட்டிங், ஸ்கெடியூலிங் எல்லாமே அது தூங்கினாலும் அது தூங்குது இல்லையா, நம்ம எதாவது பண்ணணும். அதையும் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு தான் அதுவும். ஸோ அந்த சேஞ்சு வந்து அந்த டைம்ல வந்து சரியா நடக்கல, அதனால தான் எல்லாம் ட்ராப் ஆச்சு. திரும்பியும் நம்ம எக்ஸினாஸ் பைப்பில் 10 கோர்ஸாக வரேன் அப்படி இப்படின்ட்டு கிளம்பி 2200 அதெல்லாம் கொண்டு வந்தாங்க நிறைய. ஆனால் எக்ஸினாஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தான் பண்ணாங்க. 10 கோர்ஸ் இருந்தாலும் பவர் எஃபிஷியன்சி ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டாங்க. 2 கோர் 4 கோர் வந்து பவர் எஃபிஷியன்சி போட்டுறாங்க. இப்போ எக்ஸினாஸ் 2500லயும் A520 இருக்கு. 2500 வந்து டவுன் கிரேடட் 2500 தான், நாட் அ ஃபுல் ஃபிளெஜ்டு 2500. ஏன்னா அதில் நிறைய ஈல்டு ப்ராப்ளம் இருந்ததுனால அவங்களோட ஈல்டுலேயே 2500 போட முடியல. அந்த நிலைமையில தான் சாம்சங் இருக்கு. அதனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 3.3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன், X925 கோரோட. ஆமா இப்போ கூட. ஆமா ஆனா இவங்கெல்லாம் ஒரு 4 GHz 4.2 GHz இமிடியேட் 4 தாண்டி போயிட்டு இருக்காங்க. இவங்க 8 லேட்டு அதுலயே வந்து ஆக்சலரேட்டட்னு போட்டு இது இவன் ஒரு பக்கம், இன்னொருத்தங்க கிளம்பி இருக்கான்ல நம்ம இது நூபியாவும் இது இந்த SoC தான். அது ரெட் மேஜிக். அவன் வந்து ஜஸ்ட் அந்த 8 Elite for Galaxy-ன்னு வர அந்த பேட்ச் போட மாட்டான், ஏன்னா அவன் போட முடியாது. அந்த ஹையர் வெர்ஷன் அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த பின் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபவுண்ட்ரிலேருந்து வர அந்த பிண்டு SoC வந்து ரொம்ப பியூராக இருக்கும். அதில் நீங்கள் கிளாக் பண்ணும்போது, நீங்கள் கிளாக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வோல்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சாலே பயங்கரமாக ரைஸ் ஆகும். நம்மளுக்கு இப்போ இது இருக்குல்ல, நம்ம அல்ட்ரா சீரீஸ் லேப்டாப்பில் இன்டெல் டெஸ்க்டாப்லலாம் பார்க்குறோம்ல, i9 என்னது ஜஸ்ட்டு ஒரு i7 வரப்போகிற அதோட நல்ல i-பிண்டாக வர இதுதான். அந்த i9ல வர இம்பியூரிட்டிஸை உடச்சோம்னா i7 மாறும், i7 உடச்சோம்னா i5 மாறும். அது இந்த லாஜிக்கில் தான் எல்லாமே. ஸோ ஆக மொத்தம் இப்படி தான் போயிட்டுருக்கு. எக்ஸ்ரிங் இன்னும் எப்படி முளைச்சு வருதுன்னு பார்ப்போம். எக்ஸ்ரிங்களுக்கும் பாவம் ரொம்ப அட்டாக் பண்ணிட்டாங்க. அது T800 தலைவன் உள்ள பூந்து வேலை பார்த்து விட்டான். அது எல்லாமே இப்போ ட்ரம்ப் வந்து பயம் வந்துருச்சு, இவங்க SoC-லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்கன்னா 2 nanometerலாம் கொடுக்கக்கூடாது பார்ட்ஸ் அப்படின்ட்டு. இன்னொரு இப்போ ரீசெண்ட் எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறது அதுதான். நம்ம இண்டஸ்ட்ரி லைக் எக்யூப்மெண்ட்ஸ் SoC பண்ணுறதுக்கு அது வந்து நம்ம யூஎஸ்லேருந்து மேனுஃபேக்சர் ஆகிட்டு சாம்சங்கோ யாரோ வாங்கிட்டு அவங்க வந்து அவங்க பேட்ச் அவங்களோட இது சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு சைனாக்கு கொடுக்கலாம். அது போயிட்டு இருந்தது அந்த இது. இப்போ அதுலேயும் ஏதோ கை வைக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ மெமரி இதுலேயும் இம்பேக்ட் ஆக போகுது, நிறைய மெமரி சேஞ்சஸும் இம்பேக்ட் ஆகும். DDR HBM ஆல்ரெடி சாம்சங் கோட்டை விட்டான், இப்போ மறுபடியும் NVIDIA கிட்ட போயிட்டு தொங்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணுங்க, ஒரு தடவை வேலிடேஷன் போயிட்டு வந்து இம்பேக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல அவங்களோட ஓன் கண்ட்ரியில் இருக்கிற ஸ்கை ஐனிக்ஸ் வந்து டாப் இதை பிடிச்சிட்டான், அவன் HBMல பிடிச்சிட்டான். நான் ஏதோ ஒரு நியூஸ் பார்த்தேன்டா, சரி அதான் உன்கிட்ட கேட்கலான்ட்டு தான் தேடிட்டு இருக்கேன். இதுதான் 18A நம்ம போட்டோம்ல, 18A தான் வந்து 18A அது லூஸ் மாதிரி இன்டெலோட பேர். 18A ஒன்லி இன்டெலோட 2 nanometer நோடு. இவங்களும் GAFET ரிப்பன் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணுறாங்க. இது நம்ம முன்ன போன வீடியோவில் சொல்லியிருப்போம். இன்டெல் இஸ் ஆல்சோ லைக் ட்ரைங் டு கம் பேக். இன்னும் எல்லாருமே கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. 2 nanometerல ஏதோ பெருசாக இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்னு. ஸோ 2 nanometer தாண்டி அடுத்து 1.5 1.4ன்னு போகும்போது தான் இன்னும் கிரேசியாக இருக்கும். 1.4 நெக்ஸ்ட்டு அதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. TSMCயும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். 2026க்கு அப்புறம் 1.4ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 27 பிளான் இருக்குது. 2027 எண்டில் 1.4 வந்துடும். அது வரைக்கும் N3லேயே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வரும். இனிமேல் பர்ஃபார்மன்ஸ் N3P வரும், N3X வரும். அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. மேபி டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ்க்கு போயிடும். P வரும், நம்ம 8 Gen 2 அந்த மாதிரி N3P வரும். வந்ததுன்னா நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எந்த ஃபோனுக்கு வருதுன்னு தெரியாது, எந்த வெர்ஷனில் வருது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். 2 nanometer வரும், நம்ம ஆப்பிள் பையன் கொண்டு வருவோம். இங்கே இவனுங்க சாம்சங் ஈல்டெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு நல்லா வந்ததுன்னா அவங்க சைடில் வரும். 2600 வருதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இழுத்துட்டே போகுதுன்னா போயிடும். ஒரேடியாக ஃபவுண்டரி மூடிடுவாங்க, LSI MXோட சேர்த்துருவாங்க. அவ்வளோதான் இதுதான் நடக்கும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும், ஒன்று ஃபவுண்டரி இருக்கும், இல்லை இல்லாமல் போயிடும். எனக்கு தெரிஞ்சு இல்லாமல் போச்சுன்னா நல்லா இருக்கும், பயங்கர இம்பேக்ட் ஆகிடும். ஒரு கஷ்டமான ஒர்க்கு தான், பட் அவங்க ஒரு மேஜர் ரோலில் இருந்தாங்க. அவங்களே இப்போ கோட்டையை விட்டுட்டு இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. சரி விடுங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், 2600 சக்ஸஸ்ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒரு 50% ஈல்டோட வரட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எட்ஜில் போட்டு விட்டுட்டோம். யார் எட்ஜியாக வாங்காதீங்க. எட்ஜிலையா? சும்மாவே எட்ஜில் அதான் சொல்கிறேன், அது சும்மாவே ரொம்ப தின் ப்ரொஃபைலு, அது வீணாக போய்டும். அப்புறம் S20 5 எட்ஜும் பெருசாக ஒன்றும் ஆகலன்னு நினைக்கிறேன். அது எதிர்பார்த்தது தான். எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லாருக்குமே ஃபேவரபுளான ஒரு டிவைஸ் அது இருக்குமான கேள்விக்குறி தானே.
ஏன்னா ஹைலைட் என்னன்னா அந்த டிவைஸை பத்தி ரொம்ப ஆழமா பேசணும்னா நான் சும்மா ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே ஆட்டோ பிரைட்னஸ்க்கு உள்ள போய் பாக்குறேன், அப்புறம் அடாப்டிவ் கலர் டோன் இருக்குல்ல அதுக்குள்ள போய் பாக்குறேன், அது எல்லாத்துக்கும் அது கேமரா தான் யூஸ் பண்ணும், சென்சார் கிடையாது. சென்சார் இல்ல. ஓகே. அது 1,00,000 ரூபாய் பேட்டரி கூட சொல்லியிருந்தாங்க. இது வந்து நைட்லயே ஹை டென்சிட்டியான பேட்டரி 3900 இருந்தாலும் ரொம்ப ஹை டென்சிட்டியான பேட்டரி. என்னதான் இருந்தாலும் அது 3900 தானே. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு, 100 முட்டை தான் நார்மலா அது இவ்வளவு இடம் பிடிக்கும், ஆனா நான் ரொம்ப கம்மி இடத்துல அந்த 100 முட்டையை வச்சிருக்கேன். ரெண்டுமே ஒண்ணுதானடா, ஏன்டா என்ன சாகடிக்கிற? கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் லித்தியம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சிலிக்கா கார்பைடுக்கு போய் மூவ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். சின்ன போனாவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்க சக்சஸ் என்னன்னா இந்த S25 எட்ஜ் மூலமா எப்படியாவது போன் வந்து டியூரபிளா இருக்குங்கிறது தான் சக்சஸ். டிசைன் வளைய ஆரம்பிச்சிச்சு. பார்த்தேன் ரெடிட்லலாம் இப்படி வச்சு யூஸ் பண்றவங்களுக்கு இந்த இடம் ஒரு மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஜெரிக்கு போட்டு வளைச்சிட்டு இருந்தாப்புல ஒரு பொய் சொல்றாரு. அது ஃபுல்லா இப்போ இது யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ண பெண்டே இருக்கு. ஆனால் எப்படின்னு தெரியல. ரெடிட்ல பார்த்தேன் ஒருத்தன் போட்டு எல்லாம் அப்படி பண்ணிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஆர்வ கோளர்ல. நான் தான் சொல்லியிருக்கேன் Moto G ஃபர்ஸ்ட் ஜென் வரும்போது வாட்டர் ரெப்பலன்ட் சொன்னதுக்காக வாட்டர் பாட்டு டேப்பை திறந்து தண்ணி ஊற்றி பார்த்த ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். எதுக்குன்னு கேட்டா வாட்டர் பிளான் போட்டுருந்தாங்கப்பா, அதனால தான் போட்டேன். போயிடுச்சு. ஆமா போயிடுச்சு, நிஜமா போயிடுச்சு தான். ஸோ அப்படிதான் இருக்குது. தின் ப்ரொஃபைலில் ஒரு ஃபோன் இருக்குன்னா அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். iPhone 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்போ முன்னாடி வீடியோ பண்ற நேரத்தில் இப்படி வளைச்சனா உடஞ்சிரும். நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பெண்ட் பண்ணும்போது கூட அந்த மாதிரி ஆயிடும். அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பெண்ட் பண்றவங்கலாம் S25 எட்ஜ் வாங்குறான்றது தான் எனக்கு ஜோக்கா இருக்கு. S25 எட்ஜ் எனக்கு தெரிஞ்சு சாம்சங் சைட்ல இருந்து வந்திருக்கிற ஒரு ஆர்னமெண்ட். அது வந்து எப்படின்னா முன்ன நோக்கியா தனியா ஒரு டிவிஷன் வேர்ச்சுன்னு வச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா அதே 15,000 ரூபா நோக்கியா போனே உங்களுக்கு வந்து அங்க 4.5 லட்சம் ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா crocodile leather, ஸ்டோனு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிருப்பான். அதே போன் தான், ஆனா அதே சாஃப்ட்வேர் தான், என்ன எக்ஸ்ட்ரா தீம் மட்டும் இருக்கும். என்னன்னா பண்ணிட்டு இருந்தானே ஒலிம்பிக் எடிஷன் நிறைய இவங்களதுல வந்து இந்த இப்போ ஆப்பிள்ல கேவியட்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாமே அப்படிதான். அது வந்து ஒரு சேம் டிவைஸ் பட் ப்ரீமியம் லைனப்ல வரும். சரியா, ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் வச்சு. அது சரி ஓகே. அந்த மாதிரி தான் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராக்டிக்கலா ஃபோன்ஸ் மாதிரியே ஆனா ப்ரீமியம்னஸ் உள்ள ஆட் பண்றது அப்படின்னு பாக்குறாங்கன்னு வைங்க. அப்போ அது எல்லாருக்குமான ஃபோன் இல்லைன்றது தான் முதல்ல நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ கால்பே வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாப்புல, இவ்வளவு தின்னா ஒரு ஃபோன் செய்யறதா இருந்தா நான் ஷார்ட்டா செஞ்சிருப்பேனே, எதுக்கு தின்னா பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான என்னால பண்ண முடியாது, நான் அந்த இடத்துல ஒத்துக்கிறேன், என்னால அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னத்துக்கு தான் பேசுறாரு அவரே பேசுறாரு அவரே வேண்டாம். அது வந்து இவரு பாத்திருக்கியா பாக்யராஜ், பாக்யராஜ் பாண்டியராஜன் ஒரு படத்துல நல்ல கேள்வி அடுத்த கேள்வி அதேதான் நானே வந்து சொல்லுவேன், நானே கொஸ்டினை போடுவேன், நானே நெகட்டிவ் போட்டு விட்டு நானே ஏதோ ஒன்று சொல்லுவேன், நானே கிளம்பி போயிடுவேன். மார்க்கெட்டிங்பா, மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங் பேக்கேஜிங் சாமி, பேக்கேஜிங் பண்ணிட்டு போயினே இருப்பாருங்காலே. பையன் ஜாலியா இருக்கானா, டெய்லி வருது ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்டர் போடுறது, 4-5 பேர் அடிச்சு, அப்புறம் நத்திங் டிவின்னு ஒரு ஷோ பண்றது. பார்க்க போனா இதுல வேற ஏதோ அந்த வீடியோல நான் வந்து நத்திங் அடுத்த மாசம் இல்ல ஜூலை 1 கிளம்பிடுவேன், வேற லெவல்ல வந்துருவாரு நினைக்கிறேன். ஒரே ஜாலி தான். வந்துட்டு போன வாட்டி இங்க பெங்களூரு மும்பையா லண்டன்ல தான் நடக்குது. இல்ல இங்க வந்துட்டு ஒரு ப்ரிவியூ மாதிரி வீடியோ பெங்களூர்ல இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் போன தடவை வந்து என்னன்னா ஃபோன் டு வரும்போது மும்பைல திருவா தெரிஞ்சுட்டு இருந்தாப்ல. இந்த தடவை மேபி கல்கட்டா பக்கம் போகலாம். கல்கட்டா பக்கம் அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. சுத்திட்டு இருக்கும்போது டிஷர்ட் மகன் கழட்டிட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லி போனா தச்சுறாரு, பெங்களூர் வந்தா தச்சுறாரு. சரி ஓகே, இதான் நல்லா வருங்க. சரிங்க, மொத்தம் பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு. இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி, கார்த்திக், பார்க்கலாங்க. பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.